ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஹோப் டிவியின் மூலமாக உங்கள் உள்ளங்களையும் உங்கள் இல்லங்களையும் தேடி வரும்படியாக நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு சொன்னார் அல்லவா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆவியானவருடைய சத்தியத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆவியானவரின் தெய்வீக தன்மை. ஆவியானவருடைய தெய்வீக தன்மை. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. எவ்வளோ ஒரு பாக்கியமான வசனத்தை இந்த யூடியூப் வீடியோ மூலமாக, இந்த ஹோப் டிவியின் மூலமாக நீங்கள் கேட்கிறீர்கள். நிச்சயமாய் ஆவியானுடைய தெய்வீக தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். பரிசுத்த பிதாவாகிய தெய்வன், குமாரனாகிய தெய்வம், பரிசுத்த ஆவியானவரே தெய்வம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆவியானவருடைய தெய்வீக தன்மையில் ஆண்டவருக்கு விரோதமாய் பொய் சொன்னது, ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதை விற்கும் முன்னே அது உன்னையுடையதாய் இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இல்லையா? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டனது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொன்னாய் என்று சொல்லி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ மனுஷனிடத்தில் அல்ல, ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொன்னாய் என்று சொல்லி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானிடத்தில் பொய் சொல்வது தேவனிடத்தில் பொய் சொல்வதாக பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் முன்பாக சொன்னது போல, வேதத்தினுடைய சத்தியங்களை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் கடைசி நாட்களிலே 19ஆம் நூற்றாண்டிலே எலன் ஒயிட் என்ற ஒரு நபரை, ஒரு பெண்மணியை ஆண்டவர் பயன்படுத்தி அவர்கள் மூலமாய் அதிகமான சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு, வேதத்தை தெரிந்து கொள்வதற்கு அதிகமான புத்தகங்கள் எழுதப்பட்டது. அதில் ஒரு புத்தகம் அப்போஸ்தலருடைய நடபடிகள், தி ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், பக்கம் 72 நான் வாசிக்கிறேன். பின்பு அனனியாவும் சப்பிராலும் இச்சை என்னும் உணர்ச்சிகளால் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினார்கள். தங்கள் வாக்குறுதியை நினைத்து மனம் வருந்த ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை தரும் இனிமையான ஆசீர்வாதங்கள் தங்கள் இருதயத்தை வருடியதை விட்டு காணாமல் போனார்கள். ஆனால் தேவன் கபடத்தையும் பொய்யையும் வெறுக்கிறார். தேவனுக்கு விரோதமாக அனனியாவும் சப்பிராலும் மோசடி செய்தனர். பரிசுத்த ஆவிக்கு முன்பாக அவர்கள் பொய் சொன்னார்கள். அவருடைய பாவம் அவர்களுக்கு துரிதமான மற்றும் பயங்கரமான தீர்ப்பை அளித்தது. பிதாவாகிய தேவன்
குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவருக்கு விரோதமாய் பொய் சொன்னார்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவரை கோபப்படுத்துவது தேவனை கோபப்படுத்துவது ஆகும். ஏசாயா 63:10 வாசிக்கும் பொழுது, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் ஆவியானவர் குறித்து நாம் படிக்கிறோம்னு சொல்லி. அப்படி இல்லைங்க. ஏசாயா 63:10 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமம் 14:11, கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தினார்கள், பரிசுத்த ஆவியானவரை கோபப்படுத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது தேவன் பேசுவதாக வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்போஸ்தலர் 28:25-27 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 23:3 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது. பரிசுத்த ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது, இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி நம்முள் வாழும் பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறார். ஆவியானவர் வாசம் பண்ணும் பொழுது இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறது. பரிசுத்த ஆவி வரங்களை கொடுக்கும் பொழுது தேவன் அவைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரணும் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனானவர் சபைகளை ஏற்படுத்தினார். என்ன ஏற்படுத்தினார்? சிலரை போதகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் அப்போஸ்தலராகவும் அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்யும் குணமறுக்கும் வரமும் ஊழிய வரமும் ஆளுகை வரமும் பலவிதமான பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரமும் ஆவியானவர் கொடுக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக பண்புகளை உடையவர். தேவனிடமிருந்து அதே பண்புகளே பரிசுத்த ஆவியினிடமும் இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் அறிந்தவர். ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு போதித்தவன் யார்? 1 கொரிந்தியர் 2:10-11, ஏசாயா 40:13 பரிசுத்த ஆவிக்கு போதிக்கிறவன் யார்? அப்படின்னா அவர் எல்லாமே அறிந்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 139:7 உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? ஆவியானவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். சங்கீதம் 139:7 உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? அவரை விட்டுட்டு எங்கேயும் ஓடவே முடியாது. ஆவியானவர் எங்கும் நிறைத்திருக்கிறார். ஆவியானவர் நித்தியமானவர். நித்திய ஆவி என்று சொல்லி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். ஆவியானவரை நாம் தூஷிக்க கூடாது என்று சொல்லி
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மத்தேயு 12, 31, 32. நம்முடைய இருதயங்களை மாற்றுகிறவர் ஆவியானவர். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி யோவான் 3:15, 3:5 நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆவியானவர் தெய்வீக தன்மை உடையவர். ஆவியானவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடும் குமாரனோடும் வார்த்தையை அனுப்புவதில் ஒத்துழைக்கிறார். ஆவியானவர் பிதாவும் குமாரனும் கூறும் ஒவ்வொன்றையும் தொடர்பு கொள்ளுகிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது பிதாவானவர் கேட்கிறார், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருக்கிறீர்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணரக்கூடாமலும் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்துக்கு கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்து, அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றான். இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது யோவான் 16, 13, 14 வாசிக்கும் பொழுது, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவை குறித்து நான் வாசித்தோம், அதனுடைய உறவு குறித்து நான் வாசித்தோம். யார் போவா, நம்முடைய காரியமாக யார் போவான்னு சொல்லி வாசித்தோம். அடுத்தது இயேசுவை குறித்து படிக்கும் பொழுதும் ஆவியான குறித்து பேசுகிறதை பார்க்குறோம். அப்போஸ் 28ஆம் அதிகாரம் 25-27 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனங்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாகி கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ் 28ஆம் அதிகாரம் 25-27 வசனங்களே நாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் ஒரு தெய்வீக கூட்டை அவர் வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், குமாரனாகிய தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் திட்டத்திற்கு ஆவியானவர் ஒத்துழைப்பு கொடுக்கிறார். பிதாவானவர் நம்மை ரட்சிக்கிறார், குமாரன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறார். அவர் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தி நம் வாழ்வை மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளோ அருமையான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்க. பிதாவானவர் நம்மை ரட்சிக்கிறார், குமாரன் நமக்கு ஜீவன் கொடுக்கிறார், ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு சத்தியத்தை படித்து கொண்டிருக்கிறோம். பிதா என்ன செய்கிறார்? நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமாகும்போது தீத்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிதாவை குறித்து நாம் பார்க்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார். பிதா ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்?
மறுரூப ஜென்மத்தினாலும் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினாலும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே தீத்து 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்து அருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பில் பிதா, பரிசுத்த ஆவி, குமாரனுடைய கிரியையை நாம் எவ்வளவு அதிகமாய் படித்து கொள்ள முடியும். ஆவியானவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவருடைய வருகை தாமதமாகும் என்று சொன்னால், நாமும் கல்லறைக்கு போவோம் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் மரித்த நாம் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழப்படுவோம். ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிதாவை குறித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். யார் மூலமா? ஆவியினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி குறித்து படிக்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். யாரு? ஆவியானவர் என்பதை நாம் பார்க்கிறோம். குமாரன் யோவான் 10ஆம் அதிகாரம் 7-18 வசனங்களை வாசிக்கும்போது சுருக்கத்தை நான் வாசிக்கிறேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைத்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று குமாரன் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவியானவர் தெய்வீக தன்மை உடையவர். அந்த தெய்வீக தன்மை உடையவர் இயேசுவை மகிமைப்படுத்தி இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பை எல்லாம் படைத்து இயேசுவை எல்லாரும் பார்க்கும்படியாக, இயேசுவிடத்தில் எல்லா மக்களையும் ஈர்க்கும்படியான கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த செய்தியின் மூலமாக ஈர்க்கப்பட்டால் இது ஆவியினுடைய கிரியை. இயேசுவை மகிமைப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் செய்கிற கிரியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் மூவரில் ஒருவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் மூவரில் ஒருவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் தெய்வத்தன்மையை நாம் மறுதலிப்போமானால் நம்மை மறுரூபமாக்கக்கூடிய அவருடைய திறமையை நாம் மறுதலிக்கிறோம். இந்த உலகத்தில் இயேசுவுக்குள்ளாக நாம் மரிப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிப்பார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மறுரூபமாக்கப்படுவோம். அது யாருடைய கிரியை? ஆவியானுடைய கிரியை என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. பாவத்திலிருந்து நம்மை உயிர்த்தெழ வைக்கக்கூடியவரை நாம் மறுதலிக்கக்கூடாது. அது ஆவியானுடைய கிரியையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் தெய்வீக பண்புகளை பற்றி வேதாகமம் நமக்கு கூறுகிறது. கூடுதலாக வேதாகமம் முழுவதுமாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரையும் சமமாகவே பார்க்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து என்று சொல்லப்படுகிறது. ஆவியானுடைய தெய்வீக தன்மையை மறுபடியுமா இங்கே உயர்த்தி பிடிக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன்.
2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன் என்று சொல்லி அந்த வசனம் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் திரியேக தெய்வத்தில் ஒரு தெய்வத்தன்மையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தெய்வன், குமாரனாகிய தெய்வம், பரிசுத்த ஆவியினாகிய தெய்வம் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் ஆவியானுடைய கிரியையினாலே பரிசுத்தமாக்குகிற தெய்வம், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே ரட்சிக்கப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரையும் ஒன்றாகவே வேதாகமம் பார்க்கிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளின் சத்தியம் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆவியானவர் உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் எப்பொழுதும் கிரியை செய்யும்படியாக இடம் கொடுங்கள். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் பண்படுத்துகிறார். அந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சீர்படுத்துவார். நல் மனசாட்சி உடைய கிறிஸ்துவர்களாய் நீங்கள் மாறும்படியாக, நல் மனசாட்சி உடைய குடிமக்களாய் நீங்கள் மாறும்படியாக ஆவியானவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அந்த வசனம் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? பேதுரு கேட்கிறார், நீ ஆண்டவருக்கு விரோதமாய் பொய் சொன்னாய், மனுஷனுக்கு விரோதமாய் இல்லை. அது எடுக்கும் பொழுது உன்னோட தான் இருந்துச்சுல்ல, அதை விற்ற பிறகு அதனுடைய கிரியம் உன்னுடையதாக இருந்துச்சுல்ல, இப்படி இருக்கும்போது நீ ஏன் ஆவியானுக்கு விரோதமாய் செய்தாய்? உங்களுடைய ஒவ்வொரு நாளின் அனுதின வாழ்க்கையில் ஆவியானுடைய பங்கை நீங்கள் அதிகமாய் உணர்ந்து கொள்ளும் பொழுது நீங்கள் பரலோகத்தின் பிரஜைகளாய் ஒவ்வொரு நாளும் மாறுகிறீர்கள். கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஆவியானவர் தெய்வீக தன்மை உடையவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். எங்கள் உள்ளத்திலும் எங்களுடைய இல்லத்திலும் ஆவியானவர் எப்போதுமே கிரியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய வியாபாரத்தையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக கேட்கும்படியாக கிருபை செய்தீர். தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்க எல்லா குடும்பங்களையும் நீர் உற்சாகப்படுத்தும், ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த ஊழியத்திலே நீங்களும் பங்காளிகளாய் மாறும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். வாருங்கள், கர்த்தருடைய பந்தியிலே நாமும் தயாராக இருப்போம். நன்றி, வணக்கம்.